வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். நாம எத்திக்கல் டயட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அறநெறி சார்ந்த ஒரு உணவுகள் அப்படின்னும் பொழுது அதுல முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது நம்ம இடையே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபுட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம், டாக்டர் காதர்வல்லி அவர்கள். அவர் மில்லட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அவர் ஒரு எஜுகேட்டர் கூட. இந்த சிறுதானியத்தோட முக்கியத்துவம் நம்ம பாரம்பரிய உணவு அதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் அந்த இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கிட்ட கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லாம நம்ம ரசாயனம் சார்ந்த ஒரு உணவு முறை இல்லாம நமக்கு இயற்கை சார்ந்த நேச்சுரல் ஃபார்மிங் அந்த ஒரு வழிகாட்டல் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம ரொம்ப மாடர்னைசேஷன் சொல்லிட்டு நம்ம பல விதமான தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்றத நம்மள சுட்டி காட்டி கரெக்டான இயற்கையான பாதைக்கு நமக்கு கொண்டு போற டாக்டர் காதர்வல்லி, த மில்லட் மேன் ஆஃப் இந்தியா, அவர் முதல்ல நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த ஒரு செஷனை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு கொண்டு வரணும். அது மூலமா நோயே வராம தடுக்கணும், வந்த நோய்களையும் எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் சொல்லிட்டு இருக்காரு. சவுத் இந்தியால அவர் ரொம்ப ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. அவர் தெரியாதவங்க நம்மளோட அண்டை மாநிலங்கள்ல இருக்க மாட்டாங்க. அவர் மீட்டிங் வச்சாலே ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய அந்த ஸ்பீச் கேட்கறதுக்காக கூடிருவாங்க. அவர் எவ்வளோ இந்த மில்லட்ஸ் பத்தி ரெவல்யூஷனைஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை பத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு, அதை பத்தி அவ்வளோ அவேர்னஸ் எவ்வளவு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் பிளாட்ஃபார்ம்ல இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல எவ்வளவு கொண்டு போயிருக்காரு அப்படின்னா, நிறைய இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகரிச்சு இப்ப ஃபார்மர்ஸ் இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க இதை கல்டிவேட் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்றது சொல்லணும். சோ அவருடைய பிரச்சாரத்தை அவ்வளவு தீவிரப்படுத்தி அவர் இந்த ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அது அமல்படுத்துறதுக்காக எல்லாருக்கும் இது சிறுதானியம்னா என்ன அப்படின்றது தெரியற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு, அவரும் அவரோட டீமும். அதுக்கு பின்னாடி அவர் ஒரு மனுஷனா இருந்தாரு அப்படின்னாலும், மனிதரா இருக்காரு அப்படின்னாலும், அவருடைய டீம் மொத்தமே அவர்கிட்ட இருந்து பயன்பெற தன்னுடைய டிசீஸ் ரிவர்ஸ் பண்ற எல்லோரும் அதை பிரச்சாரம் பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு போற ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, இது எவ்வளவு உலக அளவுல போயிருக்கு அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் இந்தியா 2023 இந்த வருஷத்தை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ அப்போ அவர் எவ்வளவு அதை கொண்டு போயிருக்காரு உலகத்துல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல, அந்த அந்த எல்லா உலக மக்களுக்கு எவ்வளவு கொண்டு போயிட்டு அந்த உச்ச ஸ்தாயில இருக்கிற எல்லாருக்கும் எப்படி அதை அவேர்னஸ் ஏற்படுத்திருந்தா இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு 2023ல அதை அந்த இயரை அந்த வருஷத்தை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் படிச்சது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவரு ஸ்டீராய்டு கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரியில பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஸ்டீராய்ட்ல ஸ்டடியில ஐஐஎஸ்சி பெங்களூர்ல முடிச்சிருக்காரு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல. அதே போல போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல பிகவர்டன் ஒரிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய யுஎஸ்ஏல அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிருக்காரு. அதுல அவருடைய ரிசர்ச் மெயினா டயாக்சின்ஸ் பத்தி ஸ்டடி இருந்தது அண்ட் ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப தீவிரமான ஒரு கெமிக்கல்ஸ், இதை பத்தி அவரோட ஸ்டடி இருந்தது. அவர் எம்எஸ் இன் எஜுகேஷன் முடிச்சிருக்காரு ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர்ல. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல மைசூர்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம 4வது உயரிய சிவன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய பத்மஸ்ரீ அவார்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு 2023ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதே வருஷத்துலதான் நமக்கு யுனைடெட் நேஷன்ஸும் மில்லட் இயர் ஆஃப் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லிட்டு அறிவிச்சது. அதே வருஷத்துல தான் இவருக்கும் பத்மஸ்ரீ அவார்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபுட் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு சிஎஃப்டிஆர்ஐ மைசூர்ல, அதாவது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஃபுட் சயின்டிஸ்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு யுஎஸ்ஏ
டியூ பாயிண்ட் இன் டெலவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில வந்து சயின்டிஸ்டா, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சயின்டிஸ்டா 5 வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு யுஎஸ்ஏல. அதுக்கப்புறம் அவர் வந்து நாடு திரும்பிட்டாரு 1997ல. அதுல இருந்து இந்த 5 வகையான சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரிட்டிருக்காரு. அதை பத்தின ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சரா இருந்து பல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு அதை வந்து டிசீஸ் வந்து கியூர் பண்றதுல வந்து நோய்களை சரிப்படுத்துறதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க அவங்க வீட்ல இருந்தே அவர் சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அந்த புக்ஸா இருக்கட்டும், அதை படிச்சு அதை அமல்படுத்துறது மூலமாவே நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்படி ஒரு பிரபலமான ஒரு பேர் வந்து ஒரு காமன் ஹவுஸ் ஹோல்டு நேமா இருக்குது அவருடைய பேரே அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல மெயினா மில்லட்ஸ் மூலமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய புவி வெப்பமடைதல் அது வந்து கரெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு எப்படின்னாக்கா 1 kg இந்த சிறுதானியங்கள் விளைவிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்றாரு. அது ஃபுல்லா விதைக்கிறதுல பயிர் அறுவடை பண்ணி எல்லாம் வர வர முடிஞ்ச அளவுக்கு முடிகிற வரைக்கும் 1 கிலோ இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் தயார் பண்றதுக்காக 300 லிட்டர் தண்ணி. அது கூட வந்து நம்ம பாய்ச்ச தேவையில்லை, மானாவாரி பயிருன்னு சொல்லுவாங்க. அது மழை காலத்துல அதுவே வந்து அந்த வறட்சியை தாண்டி அதுவே தானா வளர்ந்து நிற்கும். அதுக்கு நம்ம தண்ணீரும் பாய்ச்ச தேவையில்லை, மழை இயற்கையை சார்ந்த ஒரு பயிரா தானாவே வறட்சியிலையும் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லா வகையான தட்பவெப்ப சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்கள்லயும் அது வந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, எல்லார் வீட்லயும் பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்கட்டும், சர்க்கரையா இருக்கட்டும், இதுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை நம்ம வந்து உற்பத்தி பண்றதுக்காக தண்ணீர் தேவை என்னன்னா 28,000 லிட்டர். சோ சிறுதானியங்களுக்கு 300 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபுல்லா அதை வந்து விளைவிக்கிறதுக்கு ப்ராசஸிங் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து 28,000 28,000 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல 1 கிலோ அரிசி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணீர் தேவை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8,000 லிட்டர், 8,000 லிட்டர். சோ 300 எங்க இருக்குது, இந்த கணக்கான லிட்டர். சோ 1 கிலோக்கு சொல்றது இது ரேஷியோ. அப்ப நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க நம்ம எத்தனை கிலோ நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கு வந்து எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்றது. அதனால நமக்கு இருக்க இருக்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுனால 50 ஆண்டுகள்ல வந்து இது வந்து தண்ணீர் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிட்டே போகும் தண்ணீர் மட்டம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். சோ அந்த மாதிரி வந்து இந்த சிறுதானியங்களை பயிரிடும் போது தண்ணீர் மிக அதிக அளவுல சேமிக்கப்படுது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. ஓகே, எதுக்கு இவர் வந்து மறுபடியும் மறுபடியும் சிறுதானங்கள்ல சொல்றாரு? அதை பத்தி என்னதான் அப்படி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு? சிறுதானங்கள் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து யாரு சொல்றாங்க இந்த தகவலை, யார் மூலமா வருது, அவர் வந்து சொல்றதுக்கு எப்படி ஒரு நம்ம நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அவருடைய வாழ்க்கையே அவர் வந்து இதுக்காக வந்து சமர்ப்பித்திருக்காரு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சாரி இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையில வந்து திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹை சேலரியில பேடு சேலரி, ஹை பேட் சேலரியில வந்து அவர் அமெரிக்கால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருந்து அவர் இங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில திருப்பு முனை என்ன ஏற்பட்டது அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எதுக்காக அவர் வந்து இப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். அப்போ அவர் வந்து 36 வயசு வரைக்கும் அங்க வந்து எம்என்சில கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு. அப்போ அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, ஒரு 7 வயதுக்கும் குறைவான ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை வந்து டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாதவிடாய் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மாதவிடாய் அடைஞ்சிட்டாங்க. மீன் மென்ஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்க. சோ அடைஞ்சிட்டு அவங்க வந்து 20 நாள் அந்த பெண் குழந்தைக்கு வந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்குது.
அப்படின்றதுக்காகவும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக டாக்டர் கிட்ட சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. அது கேட்ட உடனே என்ன சின்ன குழந்தைன்னா நம்ம எல்லாரும் போய் என்னம்மா ஏதுன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? So அந்த மாதிரி யார் கேட்கும்பொழுது அவருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, அதிர்ச்சி ஆயிடுறாரு. எதுக்குன்னா நம்ம நாட்டுல வந்து ஒரு பெண் வந்து பருவம் அடைகிற வயது வந்து 14 வயசுல இருந்து 15 வயது வரைக்கும் இருக்கும் சராசரியா பார்க்க போனா. ஆனா 7 வயதுக்கும் குறைவா இருக்கிற 7 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால அவதிப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு உடனே இவ்வளவு சீக்கிரம் எப்படி அது வந்து புப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைந்து அவர் வந்து சீஃப் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றாரு, இந்த பெண்ணுக்கு என்ன கோளாறு அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட வந்து 9 வயசுல வந்து அதுக்குள்ளேயே வந்து ஆஹ் அங்கெல்லாம் மெச்சூரிட்டி பியூபர்ட்டிக்கு வர்றது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது இவர் ஒரு ரிசர்ச்சரா இருக்கு. காமன் மென்னா இருந்தா கூட என்னடா இது கடவுளை இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவோம். ஆனா அவர் ரிசர்ச்சரா இருக்கிறதுனால, சயின்டிஸ்டா இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்ல வந்து அவர் நிறைய வேலை செய்ததுனால இதுக்கு மூல காரணம் என்ன, எங்க இருந்து இந்த மாதிரி வருது, இது என்ன இந்த ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி நடக்குது இவ்வளவு சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் பொழுது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து ஜெர்சி பசுவோடைய பால் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அதுல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் இந்த ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தையோட உடல்ல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது கண்டறிஞ்சு, சரி அங்க வந்து நம்ம எதுவும் பெருசா இதுல வந்து கொண்டு போக முடியாது, நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய தேவை இருக்குது, இதை நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை சார்ந்த நம்ம நாட்டு மக்களையாவது நம்ம ஊர்ல இருக்க நம்ம நாட்டுல இருக்க மக்களையாவது நம்ம வந்து இதுல இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் அவர் வந்து இங்கே வந்தோம் இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சோ இப்போ அவர் வந்து இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு, ஜெர்சி பசுவோடைய பால்ல வந்து இப்படி ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நோய்கள் உருவாக்குறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய காரணமா இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அந்த பயணத்துலதான் அவர் வந்து இந்த மில்லட்ஸ பாக்குறாரு. இது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு உணவுகள், இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள் வந்து எந்த வகையில இதுக்கு வந்து ரீசனா இருக்கு. ஏன்னா அந்த பசுவோட பால் வந்து எல்லாருமே குடிக்க மாட்டேன், குடிக்காதவங்களுக்கும் அது நானும் என்னதான் நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்ன நம்ம ப்ராப்ளம் இருக்கு, என்ன நம்ம தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணி பண்ணி போகும் பொழுது அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஒண்ணு வந்து இந்த மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ பாசிட்டிவ் மில்லட்ஸ், நெகட்டிவ் மில்லட்ஸ் அண்ட் நியூட்ரல் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானியங்களை வந்து அவர் 3 வகைப்பட்டிருக்காரு. சோ இதுல வந்து பாசிட்டிவ் மில்லட்ஸ் நேர்மறையான ஒரு தானியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 5 வகை இருக்குது. அதுல வந்து 1 2ன்னு வரிசைப்படுத்த முடியாது, ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான். ஒரு நோய் தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு பயன்பாடு அதிகமா சொல்வாரு. சோ அந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய திணை, அப்புறமா லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமை, கொடோ மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு, பார்ன்யார்ட் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைவாலி, பிரவுன் டாப் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய குலசாமை. சோ இந்த 5ஐயும் வந்து பாசிட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்தது வந்து நியூட்ரல் மில்லட்ஸ், அதாவது கெடுதியும் கிடையாது நன்மையும் கிடையாது, ஒரு மத்தியமா இருக்கக்கூடிய ஒரு மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா பர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு, ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு, ப்ரோசோ மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிவரகு, சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளம், அப்புறம் மேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளம். சோ இந்த 5 வந்து நியூட்ரல் மில்லட்ஸ். இது பயன்படுத்தலாம், சராசரியா இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், ஒன்றும் இதுல தவறும் கிடையாது நல்லதும் கிடையாது, ரொம்ப பெனிஃபிஷியல். கியூர் பண்ற அளவுக்கு இதுல ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, நோய்களை குணப்படுத்துற அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது அப்படின்னாலும் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து நெகட்டிவ் மில்லட்ஸ்க்கு வரலாம். நெகட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அரிசி, அத பேடி ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அரிசின்னு சொல்லலாம், கோதுமை அப்படின்னு சொல்லலாம், வீட். சோ இது 2 வந்து நெகட்டிவ் மில்லட்ஸ். நெகட்டிவ் மில்லட்ஸ் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா எதிர்மறையான ஒரு உணவுகள், தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடல்ல வந்து நோய்க்கு குட்டி செல்லும் அனைத்து விஷயங்களும் இதுல இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சொல்றாரு. சோ அதை வந்து நமக்கே தெரியும், அவர் வந்து ரிசர்ச் செய்துதான் எல்லாத்தையுமே சொல்றாரு அப்படின்னு. ஓகே, இப்ப வந்து இந்த சிறுதானியங்கள் எதனால வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலா அதுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பொதுவாகவே இந்த 5 மினிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த 5 பாசிட்டிவ் மினிட்ஸ் அந்த ஸ்கிரீனை வச்சுக்கலாம். இந்த 5 பாசிட்டிவ் மினிட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 8% இருந்து 12.5% வரைக்கும் அதுக்கு வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து 60%ல இருந்து 69% இருக்கு. சோ கார்போஹைட்ரேட் ஈஸ் டு ஃபைபர் ரேஷியோ இது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா தானியத்திலையும் தனித்தனியா பார்க்காம இந்த ரேஷியோ பார்ப்பாங்க. சோ அது வந்து மில்லட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5.5ல இருந்து 8.8 வரைக்கும் தான் இருக்குது. இது வந்து இந்த ரேஷியோ வந்து 10க்கு கம்மியா இருந்தா 10க்கு கம்மியா இருந்தா இந்த கார்போஹைட்ரேட் டு ஃபைபர் ரேஷியோ இருந்தா அதுக்கு வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த தானியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆம், இந்த ஃபைபரும் கார்போஹைட்ரேட்டும் எப்படி இணைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயர் லேயரா இணைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு அடுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு, ஒரு அடுக்கு ஃபைபர் இருக்கு, திரும்ப ஒரு அடுக்கு கார்போஹைட்ரேட் ஒரு அடுக்கு ஃபைபர். சோ அழகா இந்த பேக்கேஜ் வந்து இயற்கை வந்து எவ்வளவு அழகா பண்ணிருக்குன்னு பாருங்க. சோ லேயர் லேயரா அதை வந்து பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சாப்பிட்டு அது செரிமானம் ஆகிறதுக்கு அது வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிறது வந்து நம்ம உடம்புல வந்து திடீர்னு அந்த அதிகப்படுத்தாம ரத்தத்துல சர்க்கரை அதிகப்படுத்தாம என்ன பண்ணும் அப்படின்னா மெது மெதுவா நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கும். அப்ப அது வந்து எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருந்து கொண்டே இருக்கும். அதுவே இந்த நெகட்டிவ் மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே அது செரிமானம் ஆகின உடனே அது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது செரிமானம் ஆகின உடனே திடீர்னு ஒரு வந்து ஹைப் வந்துரும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தாங்கன்னா சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே குளுக்கோஸ் செக் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப ஹையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா உணவு வந்து செரிமானம் ஆன உடனே அது வந்து அந்த பிளட்ல வந்து திடீர்னு ஒரு ஃப்ளட் மாதிரி அந்த சர்க்கரை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த சிறுதானியங்கள் இந்த குறிப்பா இந்த 5 மில்லட்ஸ் பாசிட்டிவ் மில்லட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா செரிமானம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் அந்த சத்துக்களை வந்து நம்ம ரத்தத்துல கலந்துட்டே இருக்கும் பொழுது முழுக்க வந்து சமசீரா அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உபயோகமா இருக்கு. அதுதான் இதோடைய ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த சாலிபிள் ஃபைபர் இருக்கு. அந்த நார்ச்சத்து கூட எப்படின்னா ஒரு சாலிபிளா இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கிற இந்த ரத்தத்தோட பியூரிஃபிகேஷன் கூட மத்த கிரெயின்ஸை கம்பேர் பண்ணும் போது நல்லா இருக்கும். ஸோ ரத்தம் வந்து அதையும் வந்து சுத்திகரிச்சு பண்ணிட்டே போகும். அதிகப்படியான சர்க்கரையை கொண்டு போய் சேர்க்காது, உடம்புல சேர்க்காம அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது மட்டும் இல்லாம அந்த நார் சத்தும் வந்து இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பிரயோஜனமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இதுல இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சத்துக்கள்ல வந்து 2 வகைப்படுத்தலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா அதிக அளவுல நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ரொம்ப குறைவாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள். சோ அது வந்து அதோடைய டெஃபிஷியன்சி இருந்ததுனால நம்ம உடம்புல சில சில நோய்கள் அது சம்பந்தமான நோய்களும் வரும். அது ரொம்ப கம்மியான அளவுல தேவைப்பட்டாலும் நம்ம அது குக்கிங் ப்ராசஸ்லயோ இல்ல நம்ம இது மாதிரி தவறான தானியங்கள் யூஸ் பண்ணியோ அதை நமக்கு கிடைக்க விடாத பண்றதுனால அதுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும். ஸோ அதனால இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கூட ரொம்ப அற்புதமா இதுல வந்து பேக்கேஜிங் இருக்குது, இதுல வந்து இருக்குது, இயற்கை வந்து அதை கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் இருக்குது. நம்ம புரோட்டீனுக்காக நம்ம வேற ஒரு உணவுகளை தேட தேவையில்லை. இதுலயே வந்து அந்த புரோட்டீன் வந்து பியூரா நம்ம உடம்பால அசிமிலேட் பண்ணக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுல இருக்கிற புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா இதை நம்ம பயிர் வைக்கிறது மூலமா நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கும் எவ்வளவு நல்லது பண்றோம். இது எந்த ஒரு ரசாயனமும் இதுக்கு தேவைப்படாது அப்படின்றதையும் வந்து ஆஹ் தெரியுது நம்மளுக்கு. சோ அடுத்து வந்து ஆம்,
டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். முக்கியமா நமக்கு வந்து உடல்ல வந்து நோய்கள் வர்றதுக்கு 3 விதமான ஒரு இம்பேலன்ஸ் நம்மளுக்கு பிசிக்கல் லெவல்ல பார்த்தோம்னா, குளுக்கோஸ் இம்பேலன்ஸ், மைக்ரோபயோம் இம்பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்ப குளுக்கோஸ் இம்பேலன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து அந்த அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல போய் சேரும் பொழுது தான் நமக்கு அந்த டயபெட்டிஸ்ல அந்த ஹைப், அந்த குளுக்கோஸ் லெவலோட ஹைப் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது வந்து குளுக்கோஸ் இம்பேலன்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து உடனே கொண்டு போயிட்டு ரத்தத்துல வந்து சர்க்கரையை கொட்டிடுமா, குளுக்கோஸை கொட்டிடுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நிதானமா, பொறுமையா, கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ப நமக்கு கொடுக்குமா அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து மைக்ரோபயோம் இம்பேலன்ஸ். நம்ம உடல்ல வந்து வாயில இருந்து நம்மளுடைய ஆசன வாய் பக்கத்து வரைக்கும் பல கோடிக்கணக்கான சூட்சும உயிரினங்கள் இருக்குது. நம்மளுடைய கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்குள்ள ஒரு சமசீரான ஒரு ஆம், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்ப எப்படின்னா, நம்ம சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சமூகத்துல குற்றவாளிகளும் இருக்கிறாங்க, ஒரு காமன் பீப்புளும் இருக்காங்க, சமூக தொண்டு செய்யறவங்களும் இருக்காங்க. இந்த 3 பேரையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி தான் ஒரு சமூகம் இருக்குது. அப்போ இதுல வந்து நார்மலா காமன் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சமூக தொண்டு செய்யறவங்க, இல்லைன்னா சமூகத்துக்காகவே வந்து அத பாதுகாக்கிறவங்க, அத அது நல்லபடியா இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த 2 மக்கள் வந்து ரேஷியோ அதிகமா இருக்கும். அண்ட் இந்த கிரிமினல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நபர்கள், அவங்க வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாதான் அந்த சமூகம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த கெட்டது செய்யக்கூடிய இருக்கிறவங்க, அந்த கிரிமினல்ஸோ இல்ல அந்த தீங்கு செய்ய வைக்கிறவங்க இல்லாமலே இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இதுதான் நம்ம வந்து சாம்பிள பாக்குற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற இந்த கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் என்னன்னா, இந்த சூட்சும உயிரினங்கள் வந்து ஆஹ் நன்மை செய்ய வைக்கக்கூடிய ஒரு உயிரினங்களும் இருக்குது. அதுகளே வந்து B12 மாதிரியான பல சத்துக்களை, பல ஹார்மோன்ஸ, பல கெமிக்கல்ஸ், பயோகெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல செய்யும். நம்ம உடம்புக்கு நன்மை செய்விக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் தர கேப்பபிலிட்டி வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த போல இதுல வந்து ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்தும். இன்னொன்னு வந்து ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஒரு ஃபுட் கிரேவிங் ஏற்படுத்தி இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது பசிக்குது பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் வேணும், எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து அந்த ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கட் அப்படின்றது நம்மளுடைய செகண்ட் பிரெயின், நம்மளுடைய 2வது மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ இந்த வயர்ல இருக்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட அந்த பாப்புலேஷன் வந்து ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய குணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாத்வீகமான ஒரு நல்ல ஒரு குணங்கள் இருக்கும். அதுவே வந்து இந்த பாப்புலேஷன் வந்து எப்படி, நம்ம கிரிமினல் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா அந்த சமூகம் எப்படி இருக்கும் இல்லையா, ஃபியர் சார்ந்த ஒரு சமூகமா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கட்லயும் இருக்குது. நன்மை செய்யக்கூடிய நிறைய நுண்கிருமிகள் நிறைய இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு வந்து செரிமானம் நல்லபடியா நடக்கிறதுக்காகவும், நிறைய சத்துக்கள் கிரகித்துக் கொள்வதற்காகவும், நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கிறதுக்காகவும் இது உதவியா இருக்கு. சோ அந்த வகையில கட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியா வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. சோ இப்ப வந்து அந்த மைக்ரோ இம்பேலன்ஸ் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அது வந்து பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். அடுத்தது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோன் கூட பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணும்னா, நம்மளுடைய ஹார்மோனல் செக்ரீஷன் பண்ணக்கூடிய நம்மளுடைய கிரந்திகள், நம்மளுடைய கிளாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதோடைய சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த தன்மையே வந்து செயலிழக்க செய்திரும். அட்ரினல் கிளாண்டையோ வேற ஏதாவது நம்மளுடைய நிறைய சுரப்பிகள் இருக்குல்ல, அதுல வந்து நேரடியா அது வந்து தாக்குதல் பண்ணிடும். சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த சுரப்பிகள் சரியா சுரக்கலைன்னா நம்மளுக்கு வந்து அது நோய் தன்மையை ஏற்படுத்தும். சோ இதுதான் வந்து இது 3த்தையும் சமசீரா சரியா வச்சுக்கிற தன்மை வந்து நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. சோ இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் இதையும் அதிகப்படுத்துது. சோ இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த மில்லட்ஸ் வந்து நம்ம இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா,
வகை வகையா நம்ம சமைத்து சாப்பிட முடியும். எந்த மாதிரி நமக்கு தேவையோ, அது மாதிரியே நம்மளால வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம சாப்பிட முடியும். இது வெறும் நம்ம சாதமா, கஞ்சியா மட்டும் இல்லாம, இத வெரைட்டி ரைஸா பண்ண முடியும். அதுல எலுமிச்சை சாதம் செய்றது, புளி சாதம் செய்றது, தக்காளி சாதம் செய்றது, கர்ட் ரைஸ் செய்றது, இந்த மாதிரி ஆம் செய்யலாம். அல்லது நம்ம இத இட்லி தோசையாவும் செய்யலாம், உப்மா, கிச்சடியாவும் செய்யலாம். இது போல பல பல வெரைட்டியா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்யலாம். எந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து காய்கள், பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து, குழம்பு சேர்த்து எல்லாமே சேர்த்து நம்ம எப்படி வேணா இத பிரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. சப்பாத்தி மாதிரியும் செய்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாரி பல வெரைட்டியா நம்ம செய்து சாப்பிடலாம். வெறும் ஒரே மாதிரி வெரைட்டி நம்ம சாப்பிடணும்னு கிடையாது. ஸோ இவ்ளோ ஈஸியா, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஸ்நாக்ஸ் வெரைட்டி கூட இன்ஃபாக்ட் முறுக்கு, சீடை இந்த மாரி ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும், அ அதையும் இந்த புட்டு, இடியாப்பம், அ இது போல கூட நம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்றதா இருந்தாலும், ஃப்ரைடு வெரைட்டியா செய்றதா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே நம்ம எந்த வெரைட்டில வேணாலும், இது அந்த நெகட்டிவ் மில்லட்ஸ்க்கு சப்ஸ்டிட்யூட்டா நம்ம யூஸ் பண்ணி செய்ய முடியும். ஸோ இவ்ளோ பெனிஃபிட் நம்ம கையில இருக்கும்பொழுது, அத ஆராய்ச்சி பண்ணும் நமக்கு கண்டுபிடிச்சு பட்டிருக்கும் பொழுது, இத நம்ப மறுக்கறதுக்கு எந்த வகையான காரணமும் கிடையாது. அ நாளைக்கு இந்த ஒரு தானியத்துடைய சிறப்பு பார்த்து, ஆ அதோடைய பயன்கள், அது எந்த வகையில நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு டைம் நிறைவேறதுனால இன்னைக்கு இந்த செஷன் இதோட நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம இனி வரும் நாட்கள்ல இத பத்தி நிறைய பயனுள்ள தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.